ഏലിയാവ് നമുക്ക് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യനെങ്കിലും எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கூட ഒരല്പം കുറച്ചോ, டிலே கொஞ்சம் குறைச்சிருங்க, பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கேன், டிலே பாயிண்ட்ஸ் குறைச்சிருங்க, ഓഫ് ചെയ്യണ്ട, எக்கோ குறைச்சிருங்க. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഏലിയാവ് നമുക്ക് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യനെങ്കിലും எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் അവൻ അവൻ കൽപ്പിച്ചപ്പോൾ, அவன் கட்டளையிட்ட போது 3 ആണ്ടും 6 മാസവും മഴ പെയ്തില്ല. ஆமென் ஆமென். 3 மாதம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. നമ്മളെ പോലുള്ള ഒരു മനുഷ്യൻ, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். കൽപ്പിച്ചപ്പോൾ ദൈവം അത് ചെയ്തു. கட்டளையிட்ட போது தேவன் அதை செய்தார். യാക്കോബ് പറയുന്നത്, யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், ഏലിയാവ് നമ്മെപ്പോലെ സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യനാണ്. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருக்கிறான். എങ്കിലും ഏലിയാവ് പറഞ്ഞപ്പോൾ ദൈവം കേട്ടു. ஆனாலும் அந்த எலியா சொன்னபோது தேவன் கேட்டார். ഇവിടെ വചനം പറയുന്നത് ഏലിയാവിനെയും നമ്മെയും ഈക്വൽ ആയിട്ടാ പറയുന്നത്. இங்கு எலியாவையும் நம்மையும் ஒத்து வசனம் சொல்லுகிறது. ഏലിയാവ് പറഞ്ഞപ്പോ ദൈവം ചെയ്തുവെങ്കിൽ നിങ്ങൾ പറഞ്ഞാലും ദൈവം ചെയ്യും. எலியா சொன்னபோது தேவன் செய்தார் என்றால் நீங்கள் சொன்னாலும் அந்த தேவன் செய்வார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആமெൻ. നമ്മൾ എന്ത് പറയുന്നോ അത് ദൈവം ചെയ്യും. நாம் எதை சொல்லுகிறோமோ அதை தேவன் செய்வார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് അത് ചെയ്യാൻ കഴിയും. தேவனால் அதை செய்ய முடியும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. കർത്താവിന് എല്ലാം ചെയ്യാൻ പറ്റും. கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നമ്മൾ ഏലിയാവിനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ, எலியாவை குறித்து கற்றுக்கொள்ளும்போது പ്രധാനപ്പെട്ട 3 പോയിന്റുകൾ നമുക്ക് കാണാൻ കഴിയും. முக்கியமான 3 குறிப்புகளை நம்மால பார்க்க முடியும். ഒന്ന്, കെരീത്തിലെ ഏലിയാവ്. ஆமென். ஒன்று, கேரித்தின் எலியா. കെരീത്തിലെ ഏലിയാവ്. ஆமென். கேரித்தில் இருக்கிற எலியா. 2, സാരാഫാത്തിലെ ഏലിയാവ്. ஆமென். இரண்டாவது, சாரிபாத்தூரில் எலியா. 3, கர்மேலிலே ஏலியாவு. மூன்றாவதாக கர்மேலின் எலியா. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. കെരീത്തിനെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, கேரித்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்போது 2 നേരം മാത്രം ആഹാരം കഴിച്ചിരിക്കുന്ന ഒരു ഏലിയാവിനെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. 2 வேளை மட்டும் ஆகாரத்தை புசித்து இருக்கக்கூடிய ஒரு எலியாவை நாம் அங்க பார்க்க முடியும். കെരീത്ത് തോട്ടിൽ ഏലിയാവ് 2 നേരം മാത്രം ഭക്ഷണം കഴിച്ച് 3 നേരം പ്രാർത്ഥിച്ചു. கேரி தாட்சகரையிலே எலியா 2 நேரம் தான் உணவு அருந்தினார். ஆனால் 3 வேளை அவர் ஜெபித்தார். എല്ലാരും പറഞ്ഞേ, 2 നേരം ഫുഡ് കഴിച്ചിട്ട്, நம்ம எல்லாரும் சொல்லுங்க, 2 நேரம் உணவை சாப்பிட்டு விட்டு 3 നേരം പ്രാർത്ഥിച്ചു. 3 வேளை அவர் ஜெபித்தார். ഇനി ഫുഡ്, ആ 2 നേരം കഴിച്ച ഫുഡ് വലിയ ഫുഡ് അല്ല. 2 வேளையும் அவர் புசித்ததான உணவு ஒரு பெரிய அதிகமான உணவு அல்ல. ഒരു കാക്ക കൊണ്ടു കൊടുത്ത ഫുഡ്. ஒரு காக்கா எவ்வளவு அது பிடித்து கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு உணவை தான் அவர் புசித்தார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പക്ഷെ എനിക്ക് അതിൽ നിന്ന് മനസ്സിലാക്കിയാൻ കഴിഞ്ഞ ഒരു കാര്യം, அதிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், കാക്കയല്ല ഞാൻ കണ്ടത്, நான் அங்கே காக்காவை பார்க்கவில்லை. കൊടുത്തത് ദൈവമാണെങ്കിൽ, கொடுத்தது தேவன் என்றால், അല്പം കഴിച്ചാലും നിന്റെ വിശപ്പ് മാറി നീ തൃപ്തനാകും. கொஞ்சம் புசித்தாலும் நீங்கள் திருப்தராய் மாறி உங்களுடைய பசி அடங்கும். കാരണം ഈ ഫുഡ് വന്നത് കാക്കയുടെ വായിൽ നിന്നല്ല, ദൈവം കൊടുത്തയച്ചതാണ്. ஏனென்றால் நீங்கள் புசித்த உணவு காகத்தின் உணவு அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட உணவை. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഇപ്പൊ 2 നേരവും ഒരു അമ്മ കുഞ്ഞിന് പാഴ്സൽ ചെയ്ത് കൊടുക്കുന്നത് പോലെ കാക്കയ്ക്ക് ഫുഡ് പാഴ്സൽ ചെയ്ത് കൊടുത്തത് ദൈവമായിരുന്നു. எப்படி பிள்ளைகளுக்கு 2 வேளை உணவை நாம பார்சல் பண்ணி கொடுத்து விடுகிறோமோ, அதே போல எலியாவுக்கு தேவன் பார்சல் பண்ணி அனுப்பினார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവത്തിൽ നിന്ന് വരുന്നത് ചിന്നതാണ് എങ്കിലും தேவனிடத்திலிருந்து வருவது சிறிதா இருந்தாலும் கூட അത് എനിക്ക് തൃപ്തിയാണ്. அது எனக்கு திருப்தியை கொடுக்கிறது. ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 19ാമത്തെ ദിവസം നിന്നെ തൃപ്തിപ്പെടുത്തുന്ന പരിശുദ്ധാത്മാവ് ഈ രാത്രി ഇവിടെ ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. இந்த உபவாசத்தின் 19வது நாளிலே உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். കാക്കയിൽ നിന്ന് നിനക്ക് തൃപ്തിയില്ല. ஆமென். உங்களுக்கு காஃபில திருப்தி இல்ல.
കാക്കയിൽ നിന്ന് നിനക്ക് തൃപ്തി കിട്ടത്തില്ല. ஆமென். காகத்திலிருந்து உங்களுக்கு திருப்தி வரலை. നിനക്ക് മനുഷ്യനിൽ നിന്ന് തൃപ്തി കിട്ടത്തില്ല. உங்களுக்கு மனுஷனிடத்திலிருந்து திருப்தி கிடைக்காது. ലോകത്തിൽ നിന്ന് തൃപ്തി നിനക്ക് കിട്ടത്തില്ല. உலகத்திலிருந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. ദൈവത്തിൽ നിന്ന് നിനക്ക് ഫുഡ് വന്നാൽ അത് നിനക്ക് തൃപ്തിയാണ്. தேவனிடத்திலிருந்து ஒரு உணவு உங்களுக்கு வருமானால் அதுதான் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ചില നിമിഷങ്ങൾ അന്യഭാഷകൾ പറഞ്ഞ് ദൈവത്തെ ആരാധിച്ചോട്ടെ. அந்நிய பாஷைகளை சொல்லி தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. അനിത എന്ന് പേരുള്ള സഹോദരി പ്രാർത്ഥിക്കുക. அனிதா என்ற பெயருள்ள சகோதரி நீங்கள் செபியுங்கள். ഇന്ന് രാത്രി അനിതയുടെ വീട്ടിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു. இந்த இரவு அனிதா என்ற பெயருள்ள சகோதரியின் வீட்டிலே தேவ கிரியை வெளிப்படுகிறது. പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യം വെളിപ്പെടുന്നു. பரிசுத்தாவுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. നിന്നെ തൃപ്തിപ്പെടുത്തുന്ന പരിശുദ്ധാത്മാവ്, உங்களை திருப்தியாக்குகிற பரிசுத்தாவியானவர். സഹോദരി പ്രാർത്ഥിക്കുക. சகோதரி ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിന്നെ തൊടുന്നു എന്ന്. இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார் என்று യേശുവിൻ നാമത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. ஓ இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ചില ബിസിനസ്സുകളുടെ അകത്ത്, பிசினஸ்னுடைய அமை உள்ளே, ചില ബിസിനസ്സുകളുടെ അകത്ത് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു. சில தொழிலுக்குள்ளே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ടെക്സ്റ്റൈൽസുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള, തുണികളുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള, துணி கடையோடு சம்பந்தப்பட்ட, துணிகளோடு சம்பந்தப்பட்ட ചില ബിസിനസ്സുകൾ സക്സസ് ആയി മാറട്ടെ. சில தொழில்கள் வெற்றி அடைவதாக. നീ എവിടെയാണ് നിർത്തിയത് അവിടെ നീ ആരംഭിക്കാൻ പോകുന്നു. எந்த இடத்தில் நீங்கள் நிறுத்தி விட்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். സഹോദരി നല്ലവണ്ണം ആരാധിക്കുക. சகோதரியே நீங்கள் நல்ல முறையில் ஜெபியுங்கள். ഇന്ന് രാത്രി നിന്റെ വീട്ടിനകത്ത് വലിയ വിടുതലായ ദൈവം അയക്കാൻ പോവുക. இந்த இரவுல உங்க வீட்டில தேவன் பெரிய விடுதலைகளை அனுப்ப போகிறார். ഒരു തൃപ്തിയുടെ അനുഭവം, ஒரு திருப்தியின் அனுபவம். something happened tonight. இந்த இரவு ஏதோ நடக்கிறது. something happened tonight. இந்த இரவு ஏதோ நடக்கிறது. ആമേൻ. സഭയ്ക്കകത്ത് മാത്രമല്ല, இது சபைக்குள் மட்டுமல்ல, ലൈവിലൂടെ വചനം കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നവരുടെ இந்த മേൽ நேரலையில் மூலமாய் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலே ദൈവ ശക്തി ഇറങ്ങുന്നു. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. receive the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். come on கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி ചൂടാപാ രഖധര ധര ധര ஹதனா ரீபல் பிரௌட கடகம் சுடபல கதரா நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். അന്യഭാഷകൾ പറഞ്ഞു, അന്യഭാഷകൾ പറഞ്ഞു. அந்நிய பாஷைகளை சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். നിർത്തരുത്. யாரும் ஆமென் அந்நிய பாஷையின் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். ഒരു ഹെവി ലോഡ് അനോയിന്റിംഗ്, ஒரு ஹெவி லோட் அனாயிண்டிங். ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 19ാമത്തെ ദിവസം, ஓ இந்த உபவாச ஜெபத்தின் 19வது நாளிலே നിനക്ക് കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റാത്ത രീതിയിൽ, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிலே അൺകൺട്രോളബിൾ അനോയിന്റിംഗ്, ஓ ஹalleluya உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், അൺകൺട്രോളബിൾ അനോയിന്റിംഗ് கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம் ഇന്ന് രാത്രി വെളിപ്പെടുന്നു. இந்த இரவில் வெளிப்படுகிறது. எஸ் நல்ல கைகளை தட்டி சத்தம் உயர்த்தி தேவ ஜனம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். എല്ലാവരും ആരാധിച്ച് எல்லாரும் கை தட்டுங்க. വായികളെ തുറന്ന് അന്യഭാഷ പറഞ്ഞേ. எல்லாரும் வாயிலை திறந்து அந்நிய பாஷை சொல்லுங்க. യെസ് 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 ஹalleluya യെസ്. ஹalleluya. നിന്റെ ഗൾഫിലെ പരാജയത്തെ ദൈവം വിജയമാക്കി മാറ്റാൻ പോവാ. ஆமே உங்களுடையதான தொழில் ஆமே தோல்வியை கல்ஃப் தேசத்தினுடைய தோல்வியை தேவன் வெற்றியாய் மாற்ற போகிறார். ഈ ഇന്ത്യയിൽ നിന്നെ കൊണ്ടുവന്നത്, இந்த இந்திய தேசத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்தது ജയിച്ചു മുന്നേറാൻ വേണ്ടിട്ട് അത്രയെന്ന്, ஜெயித்து முன்னேறுவதற்காகத்தான் என்று. മരുഭൂമിയിൽ തോറ്റത്, ஆமே நீங்கள் அந்த வனாந்தரத்தில் தோற்று போனது നീ സഭയ്ക്കകത്ത് ജയിക്കാൻ പോവാ. நீங்கள் சபைக்குள்ளே ஜெயிக்க போகிறீர்கள். ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 10ാമത്തെ ദിവസം, உபவாச ஜெபத்தின் இந்த 19வது நாளிலே നിന്റെ പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കുന്നു എന്ന്, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று ആത്മാവി രാത്രി പ്രവചിക്കുന്നു. ஆவியானவர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். எஸ் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. உற்சாகமாய் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அவங்க கல்ஃப்ல இருந்து வறுமையோடு வந்தாங்க. அனிதா கை வச்சு ஜெபம் பண்ணீங்கல்ல, செலுமுங்க. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். இனி ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச 3வது நாள் திரும்ப கல்ஃபு போறாங்க. நீங்க ஜெயிக்க போறீங்க. Hallelujah. Jesus. எல்லாரும் பிரார்த்திச்சே. எல்லாரும் ஜெபிப்போம். Tonight something happening. இந்த இரவு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது.
ആ സഹോദരിയെ പിടിച്ചോണ്ട ഭയങ്കര ഒരു അഭിഷേകം അവളുടെ മേൽ വീഴുന്നു. அந்த சகோதரியை பிடித்துக் கொள்ளுங்க, அவங்க மேல பயங்கரமான அபிஷேகம் விழுகிறது. ലക്ഷക്കണക്കിന് രൂപയുടെ ലാഭം നീ കാണാൻ പോവാ. லட்சக்கணக்கான ரூபாயுடைய லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். നിനക്കെതിരെ വന്ന സകല വിച്ച് ക്രാഫ്റ്റുകളും, உங்களுக்கு எதிராக வந்த சகல மந்திரவாதங்களும் യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ഇപ്പോൾ പൊട്ടിമാറട്ടെ. இப்போதே உடைக்கப்படுவதாக. Receive the power. வல்லமையை பெற்றுக்கொள். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். Yes. Hallelujah, hallelujah. Yes. Jesus. Yes. Hallelujah. 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 പ്രാർത്ഥിച്ച് செபிப்போம். നിനക്ക് ദൈവം തൃപ്തി തരാൻ പോവാ. உங்களுக்கு தேவன் திருப்தியை கொடுக்க போகிறார். சகோதரி, അടുത്ത പ്രാവശ്യം നീ ഇന്ത്യയിൽ വരുമ്പോ, அடுத்த முறை நீங்கள் இந்திய தேசத்துக்கு வரும்போது കൈ നിറയെ സമ്പത്തുമായി വരും. நீங்கள் ஆமென், கை நிறைய ஐஸ்வரியத்தோடு கூட வருவீர்கள். നീ അവസാനിച്ചെന്ന് പറഞ്ഞ ബിസിനസിനെ ഞാൻ പണിയാൻ പോവുകയാണ്. ஆமென். நீங்கள் முடிந்தது என்று எண்ணின அந்த தொழிலை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். I will build. நான் கட்டி எழுப்புவேன். Restoration. புதுப்பிக்கப்படுதல். Rebuild. புதிதாய் கட்டப்படுதல். மறுபடியும் கட்டப்படுதல். Hallelujah. Hallelujah. ഈ ഉപവാസ പ്രാർത്ഥനയിലെ ഒരു വ്യക്തിക്കല്ല, ഒരുപാട് വ്യക്തികളെ ദൈവം തൊടാൻ പോവാ. ഉപവാസ ജപത്തിലെ ഒരു നபருக்கு മാത്രമല്ല, അനേകരെ കർത്തർ തൊട പോകുகிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. ഇരുന്നാട്ടെ സഹോദരി. ഉட்கார்ந்து கொள்ளுங்கள் சிஸ்டர். ഒരപ്പവും ഒരു ചെറിയൊരു പീസ് ഇറച്ചി. ആമേൻ. ഒരു അപ്പവും ഒരു ചിന്ന തുണ്ട് ഇറച്ചി. ഇത് കൊണ്ടുവരാനുള്ള കപ്പാസിറ്റിയെ കാക്കയ്ക്കുള്ളൂ. இப்படிப்பட்ட சின்ன அப்பத்தையும் ஆமென், அந்த சின்ன துண்டு கறியை கொண்டு வரக்கூடிய திராணி தான் அந்த காகத்துக்கு இருக்கு. ശ്രദ്ധിക്കേ, கவனிங்க. കാക്കയ്ക്ക് തട്ടിപ്പറിച്ച പരിചയം മാത്രമേ ഉള്ളൂ. காக்காவுக்கு திருடி சாப்பிடுகிற பழக்கம் மட்டும்தான் இருக்கு. തട്ടിക്കൊണ്ട് പോകുന്ന പഴക്കം മാത്രമേ ഉള്ളൂ. திருடி கொண்டு போகக்கூடிய பழக்கம் மட்டும்தான் அதுக்கு இருக்கு. ആരാണോ നിന്നിൽ നിന്ന് കഴിഞ്ഞ നാളുകളിൽ തട്ടിക്കൊണ്ട് പോയത്, யாரு உங்களிலிருந்து கடந்த நாட்களில் உங்களிலிருந்து பிடுங்கிக் கொண்டு அல்லது திருடி கொண்டு போனார்களோ, കഴിഞ്ഞ നാളുകളിൽ നിന്ന് ആരാണോ നിന്നിൽ നിന്ന് നന്മ തിരിച്ചു കൊണ്ടുപോയത്, கடந்த நாட்களில் யார் உங்களுடைய நன்மையை பிடுங்கிக் கொண்டு போனார்கள், അതേ വ്യക്തിയെ വിട്ട് തിരിച്ചു ദൈവം തരാൻ പോവുകയാണ്. அதே நபரை கொண்டு கர்த்தர் அவற்றை திரும்ப கொடுக்க போகிறார். ഏത് കാക്കയാണോ നിന്നിൽ നിന്ന് നന്മ കൊണ്ടുപോയത്, അതേ കാക്കയെ അയച്ച് നിന്നെ പോഷിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. எந்த காக்கா உங்களுடைய நன்மையை திருடி கொண்டு போனதோ, அதே காக்காவை வைத்து கர்த்தர் உங்கள் நன்மையினால் போஷிப்பிக்க போகிறார். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞ്, கைகளை தட்டி சொல்லுவோம். ഏത് ശത്രുവാണോ നിന്റെ നന്മയെ അപകരിച്ചു കൊണ്ടുപോയത്, எந்த சத்துரு உங்களுடைய நன்மையை அபகரித்து கொண்டு போனானோ, അതേ ശത്രുവിനെ വിട്ട് அதே சத்துருவை வைத்து ദൈവം തിരിച്ചു തരാൻ പോവാ. தேவன் திரும்ப கொடுக்க போகிறார். ഹല്ലേലൂയ. Hallelujah. ഹല്ലേലൂയ. Hallelujah. പ്രൈസ് ദി ലോർഡ്. Amen. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഏത് ശത്രുവാണോ എന്റെ നന്മയെ കൊണ്ടുപോയത്, எந்த சத்துரு என் நன்மையை கொண்டு போனானோ, അതേ ശത്രു அதே சத்துரு നന്മയെ തിരിച്ചു കൊണ്ടു തരും. நன்மையை எனக்கு திரும்ப கொண்டு வந்து தருவான். കുഞ്ഞേ, பிள்ளைகளே, ഏത് ശത്രുവാണോ നിന്നെ കരയിപ്പിച്ചത്, எந்த சத்துரு உங்களை அழ வைத்தான், അതേ ശത്രു നിമിത്തം നീ ചിരിക്കാൻ പോവുകയാണ്. அதே சத்துருவின் நிமித்தமாய் நீங்கள் சிரிக்க புன்னகிக்க போகிறீங்க. ഏത് ശത്രുവാണോ നിന്നെ കരയിപ്പിച്ചത്, எந்த சத்துரு உங்களை அழ வைத்தானோ, അതേ ശത്രു നിന്നെ ചിരിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. அதே சத்துரு உங்களை சிரிக்க வைக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. അതുകൊണ്ട് ദാവീദ് ഇങ്ങനെ പാടുന്നത്. அதனாலதான் தாவீது இப்படி பாடுகிறார். പകയ്ക്കുന്നവർ മുമ്പിലും തള്ളിയവർ മധ്യയും മേശയൊരുക്കിയെന്നെ മാനിച്ച സ്നേഹമേ, പകയ്ക്കുന്നവർ മുമ്പിലും തള്ളിയവർ മധ്യയും മേശയൊരുക്കിയെന്നെ
മാനിച്ച സ്നേഹമേ യേശുവേ 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 നന്ദി നന്ദി നാഥാ. എല്ലാവരും ചേർന്ന് പാടിയേ. അളവില്ല സ്നേഹത്തിനാ നന്ദി നന്ദി നാഥാ. അളവില്ല സ്നേഹത്തിനാ തിരുക്കരമെന്നെ താങ്ങി പ്രതികൂലങ്ങളിൽ മുമ്പോട്ട് യാത്ര ചെയ്യുവാൻ ബലമെന്നും നൽകിയതാ തിരുക്കരമെന്നെ താങ്ങി വൻ പ്രതികൂലങ്ങളിൽ മുമ്പോട്ട് യാത്ര ചെയ്യുവാൻ ബലമെന്നും നൽകിയതാ യേശുവേ 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 നന്ദി നന്ദി നാഥാ. അളവില്ല സ്നേഹത്തിനാൽ അളവില്ല സ്നേഹത്തിനാൽ നന്ദി 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 നാഥാ. അളവില്ല സ്നേഹത്തിനാൽ അളവില്ല സ്നേഹത്തിനാൽ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. 1 സാമുവേൽ 30-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ 1 സാമുവേൽ പുസ്തകം മുതൽ 30வது அதிகாரத்தை வாசிக்கும்போது നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് ആ ഭാഗം മുഴുവനും വായിക്കുക. நீங்க வீட்ல போய் அந்த 30வது அதிகாரத்தின் முழுவதும் வாசியுங்கள். 1 സാമുവേൽ 30-ാം അധ്യായം 1 സാമുവേൽ പുസ്തകം അതിന്റെ 30வது அதிகாரம் അതിന്റെ 1 മുതൽ ഭാഗം വായിക്കുക. അതിന്റെ 4-ാമത്തെ വചനത്തിൽ പറയുന്നു. ആമേൻ. അതിലെ 4வது വചനം இப்படி சொல்லுகிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ദാവീദ് കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞു. தாவீது அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ദാവീദിന് കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞു. ஆமென். அழுகிறதுக்கு தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதான். ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞ ആരെങ്കിലും ഇരിപ്പുണ്ടോ? அழ பலனே இல்லாமல் அழுத யாராவது இருக்கீங்களா? നമ്മൾ ആദ്യം വായിച്ചത് ഏലിയാവ് കരയാൻ ബലമില്ലാതെ കെരീത് തോട്ടിൽ ചൂരച്ചെടിയുടെ ചുവട്ടിൽ വന്നിരിക്കുക. ஆமென். முதலாவது நாம் வாசிக்க கேட்டோம். எலியா கேரித் ஆற்றங்கரையிலே அழுவதற்கு பலன் இல்லாமல் அழுது கொண்டு கேரித் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து இருக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇവിടെ ദാവീദ് കരയാൻ ബലമില്ലാതെ സിക്ലാവിൽ വന്നിരിക്കുകയാണ്. இங்க தாவீது அழுவதற்கு தன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது கொண்டு சிக்லாக்கிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ആരാ ദാവീദിനെ കരയിപ്പിച്ചത്? யாரு தாவீதை அழ வைத்தது? അമേലേക്യൻ. அமலேக்கியர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആരാണ് അമേലേക്യൻ? இந்த அமலேக்கியர்கள் யார்? അമേലേക്കിന്റെ പ്രത്യേകത എന്താണ്? അമലേക്കിയരുടെ വിശേഷ തന്മകൾ என்ன? അമേലേക്കിന് ഒരിക്കലും ഓപ്പോസിറ്റ് പോരാടത്തില്ല. இந்த அமலேக்கியருடைய സ്വഭാവം ഒരു നാൾ അവൻ നേർക്ക് നേർ മോതുവതേ இல்லை. അവൻ പുറകിലൂടെ കുത്തുന്നവനാണ്. അവൻ പിന്നാടിയെ വന്ന് മുതുവിലെ കുത്തുറവൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. നിന്റെ ശത്രു, ഉங்கள் ശത്രു നിന്റെ ഫ്രണ്ടിൽ നിന്ന് ചിലപ്പോൾ യുദ്ധം ചെയ്യാതിരിക്കാം. ആമേൻ. ചില വേളകളിൽ ശത്രു உங்களுக்கு മുൻപதாக நின்று உங்களுக்கு நேராக யுத்தத்தை செய்ய மாட்டார். ചിലരെ നൻപന്മാരെ പോലെ നടിച്ചു വരുന്നവരുണ്ട്. ചില നന്മകളെ പോലെ തോഴർകളെ പോലவே நேசித்து வருகிறவர்களும் உண்டு. അവൻ നിന്നെ പിന്നിൽ നിന്ന് കുത്തും. அவர்கள் உங்களை முதுகிலே பின்னாலே குத்துவார்கள். അവന്റെ പേരാണ് അമേലേക്യൻ. அவர்களுக்கு பேர்தான் அமலேக்கியர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ.
ഹല്ലേലൂയ. ഈ ഓപ്പോസിറ്റ് ഉള്ള ഫൈറ്റിനെ കാട്ടി വേദനയെ പുറകെ നിന്ന് കുത്തുന്ന അനുഭവം. முகத்துக்கு நேராக போராடுகிற சண்டை போடுகிற வேதனையை காட்டிலும் பின்னாலே வந்து ஆமென் ஹல்லேலூயா முதுகுல குத்துறான் பாருங்க, அதுதான் அதிக வேதனையையும் வலியையும் கொடுக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അമേലിക്കൻ വന്ന് ദാവീദിന്റെ പിന്നിലൂടെ വന്ന് കുത്തി വേദനിപ്പിക്കുക. അമലേക്കിയர்கள் ദാവീദുக்கு பின்னாலே வந்து அவனை குத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். ഈ ഭാഗം വായിക്കുമ്പോൾ സകലതും നഷ്ടപ്പെട്ട ദാവീദിനെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. இந்த பகுதியை வாசிக்கும் போது சகலவற்றையும் இழந்து போன ஒரு தாவீதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். ഭാര്യ നഷ്ടപ്പെട്ടു, அவருடைய மனைவி அவனை விட்டு இழந்து போனார்கள். മക്കൾ നഷ്ടപ്പെട്ടു, பிள்ளைகள் இழந்து விட்டான். കന്യകമാർ നഷ്ടപ്പെട്ടു, கன்னிகைகள் இழந்து போனார்கள். ദാസന്മാര് ദാസിമാര് നഷ്ടപ്പെട്ടു, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அவனை விட்டு இழந்து போனார்கள். വീടും ദേശവും പ്രോപ്പർട്ടി എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു. வீடு தேசம் அவனுடைய நிலங்கள் எல்லாமே நாசமடைந்தது. അവിടെ എഴുതിയിരിക്കുന്നു, ശത്രു സകലത്തെയും തീ വച്ച് നശിപ്പിച്ചു കളഞ്ഞു. சத்துரு அந்த தேசத்தை அக்னியினால் சுட்டெரித்து விட்டான். ആ ചാരം വാരി മുകളിലേക്കിട്ട് அந்த சாம்பலை அள்ளி மேலே தூவி ആ പുകയ്ക്കകത്തിരുന്നു കൊണ്ട് அந்த சாம்பல் உள்ள புகைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ദാവീദ് കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞു. தாவீது தன்னிலே பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டழுதான். തന്റെ കുടുംബത്തെ ഓർത്ത് ബലമില്ലാതെ കരഞ്ഞു. தன்னுடைய குடும்பத்தை நினைத்து தன்னிலே பலமில்லாமல் போக மட்டும் அழுதான். തന്റെ ബിസിനസിനെ ഓർത്ത് ബലമില്ലാതെ കരഞ്ഞു. தன்னுடைய தொழிலை குறித்து தன்னிலே பலமில்லாமல் போக மட்டும் அழுதான். തന്റെ വീടിനെ ഓർത്ത് ബലമില്ലാതെ കരഞ്ഞു. அவருடைய வீட்டை நினைத்து தன்னிலே பலமில்லாமல் போக மட்டும் அழுதான். സകല നഷ്ടങ്ങളെ ഓർത്ത് ബലമില്ലാതെ കരഞ്ഞു. சகல நஷ்டங்களையும் நினைத்து பார்த்து தன்னிலே பலமில்லாமல் போக மட்டும் அழுதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരയുന്നതിന്റെ കൂട്ടത്ത് அழுகிறவருடைய கூட்டத்தில் അവൻ ചുറ്റിലും നോക്കി. இந்த தாவீது சுற்றிலும் பார்த்தான். ആരെങ്കിലും തന്റെ കൂടെ ഉണ്ടോ? யாராகிலும் என்னோடு கூட இருக்கிறார்களா என்ற ആരെങ്കിലും ഒപ്പം നിൽക്കാനുണ്ടോ? யாராவது என்னோடு கூட சேர்ந்து நிற்க இருக்கிறார்களா? കൂടെ നിന്നവനും കല്ലെടുത്തു. கூட நின்றவர்களே அவனுக்கு விரோதமாக கற்களை பொறுக்கிக் கொண்டார்கள். കൂടെ നിന്നവനും കല്ലെടുത്തു. கூட நின்றவர்களே கற்களை பொறுக்கிக் கொண்டார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മൂക്കിൽ ശ്വാസമുള്ളവനെ നമ്പാതെ, நாசியில் சுவாசம் உள்ளவனை நம்பாதே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Don't depend any people. எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദ് നമ്പിയവർ ഇപ്പൊ കല്ലെടുത്തോണ്ട് നിൽക്കുക. தாவீது நம்பினவர்களே இப்போ கற்களை பொறுக்கிக் கொண்டு அவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். ആരുടെ മേലാണോ വിശ്വാസം വെച്ചത്, யாருக்கு மேலாக அந்த தாவீது நம்பிக்கை வைத்தானோ അവർ ഇപ്പൊ കല്ലെടുത്തോണ്ട് നിൽക്കുകയാ. அவர்களே இப்போது கற்களை பொறுக்கிக் கொண்டு அவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്നെ മച്ചാനേ എന്ന് വിളിച്ച് കൂടെ നടന്നവൻ, உங்களை மச்சானே என்று சொல்லி மச்சான் அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்திலேயே கூடவே நடந்தவன், മദിനി എന്ന് വിളിച്ച് കൂടെ നടന്നവൾ, மதினி என்று சொல்லி உங்களுக்கு பின்னாடியே அன்பா இருந்தவங்க, നിനക്ക് ഒരു പ്രതികൂലം വരുമ്പോൾ, உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்போது, പ്രതിസന്ധി വരുമ്പോൾ, ஆமென், உங்களுக்கு தடைகள் எதிர்ப்புகள் வரும்போது നിന്റെ കൂടെ നിൽക്കത്തില്ല. உங்களோடு கூட அவர்கள் இருக்க மாட்டார்கள். അവർ നിനക്കെതിരെ കല്ലെടുക്കും. அவர்களும் உங்களுக்கு எதிராக கற்களை எடுத்துக் கொள்வார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സെയിം സ്റ്റേറ്റ്മെന്റ്, സെയിം സിറ്റുവേഷൻ ആണ് ഇവിടെ ദാവീദ് അനുഭവിക്കുന്നത്. இங்கே அதே அனுபவத்தை தான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்க தாவீதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். കൂടെ നിൽക്കുമെന്ന് കരുതിയവരൊക്കെ കല്ലെടുത്തോണ്ട് നിൽക്കുകയാ. கூட இவர்கள் எல்லாரும் நிற்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாரும் கற்களை எடுத்துக்கொண்டு அவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். Praise God. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, മനുഷ്യൻ വാക്ക് മാറും. மனுஷன் வார்த்தையை மீறி விடுவான். എല്ലാരും പറഞ്ഞേ, മനുഷ്യന്റെ വാക്ക് വിശ്വസിക്കരുത്. மனுஷனுடைய வார்த்தையில் நீங்கள் நம்பாதீர்கள். നമ്പക്കൂടാതെ, நம்பிடக்கூடாது. നമ്പിടക്കൂടാതെ. நம்பிடக்கூடாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പിടക്കൂടാതെ. நம்பிடக்கூடாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனுடைய മനുഷ്യരുടെ വാർത്തയെ நம்பிடாதீங்க. നമ്പിടാതിങ്ക. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർ നിന്റെ കൂടെ നടന്ന് ഹോശാന 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 എന്ന് പറയും. அவங்க உங்க கூடவே நடந்து ஓசன்னா 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 என்றும் சொல்லுவார்கள். അതേ വാഗൊണ്ട്, அதே நாவினாலே வாயினாலே ക്രൂശിക്ക ക്രൂശിക്ക എന്ന് പറയും. அவனை சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்றே சொல்லுவார்கள். അല്ലേ? அப்படித்தானே? ഒരു വ്യാഴാഴ്ച, ஒரு வியாழக்கிழமை, ഇതുപോലത്തെ ഒരു വ്യാഴാഴ്ച இதை போல ஒரு வியாழக்கிழமையில் യേശുവിന്റെ പുറകെ നടന്ന്, இயேசுவுக்கு பின்னாலே நடந்து ഹോശാന ഹോശാന
ദാവീദ് രാജാവിന് ഓശാന എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നടന്നു. ஆமென் ஹalleluya. ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லிக் கொண்டே நடந்தார்கள். ഇനിയിപ്പോ ഏപ്രിൽ മാസം തുടങ്ങും. ஆமென் ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சிடுவாங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ஆமென் சொல்லுங்க. ഹോശാന. ஓசன்னா. വെള്ളിയാഴ്ച வெள்ளிக்கிழமை ഹോശാന എന്ന് വിളിച്ച അതേ വാഗുണ്ട് ஓசன்னா என்று கூப்பிட்ட அதே வாயை கொண்டு ഇവനെ ക്രൂശിക്ക എന്ന് വിളിച്ചു പറഞ്ഞു. இவனை சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். എല്ലാരും പറഞ്ഞേ മനുഷ്യൻ വാക്ക് മാറും. எல்லாரும் சொல்லுங்க மனுஷன் வார்த்தையை மாறி விடுவான் மீறி விடுவான். ഈ ചിലര് ക്രൂശിക്ക എന്ന് വിളിക്ക മാത്രമല്ല சிலர் இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் ചിലര് കല്ലും എടുത്തു യേശുവിനെ എറിയാൻ വേണ്ടി. கற்களையும் பொறுக்கிக் கொண்டார்கள் இயேசுவுக்கு விரோதமாக. ഹല്ലേലൂയ ஹalleluya. യേശുവിന് വിരോധമായി കല്ലും എടുത്തു. இயேசுவுக்கு விரோதமாக கற்களை பொறுக்கிக் கொண்டார்கள். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഹല്ലേലൂയ ஹalleluya. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ 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 ஹalleluya. കരങ്ങളെ തട്ടി கரங்களை தட்டி യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ച് எல்லாரும் கரங்களை தட்டி കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை അഭിഷേകത്തോടെ മനുഷ്യർ വാക്ക് മാറും. மனுஷன் வார்த்தையை மீறி விடுவான். മനുഷ്യർ വാക്ക് മാറ്റി പറയും. ஆமென். மனுஷர்கள் பேசின வார்த்தையை மாற்றி பேசுவார்கள். ஜீசஸ். അതുകൊണ്ട് കൂടുതൽ പുകഴ്ത്തുന്നവരെ വിശ്വസിക്കരുത്. அதனால அதிகமா அவங்கள புகழ்றாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்பிடாதீங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. ഈ പൗലോസ് മെലീത്ത ദ്വീപ് നീന്തി കേറിയപ്പോ இந்த பவுல் மெலித்தா தீவுக்கு கடலை நீந்தி கரை சேர்ந்த போது അവിടത്തെ ദ്വീപിലുള്ള ആൾക്കാരെല്ലാം വിളിച്ചു പറഞ്ഞു, ഇവൻ ദേവനാണ്, ഇവൻ ദേവനാണ്, ഇവൻ ദേവനാണ്. அங்கே உள்ள அந்நிய ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னார்கள், இவன் தேவன் தேவன் என்று. ഇവൻ ഇന്ദ്രനാണ്, இவன் இந்திரன், ഇവൻ ബുധനാണ്, இவன் புதன், ഇവൻ ഇന്ന ദേവനാണ് இவன் இந்த தேவன் എന്നൊക്കെ പറഞ്ഞ് അങ്ങ് പുകഴ്ത്തി പറയാൻ തുടങ്ങി. எப்படி எல்லாம் புகழ்த்த முடியுமோ அப்படி எல்லாம் புகழ்த்தி சொன்னாங்க. അത് കഴിഞ്ഞിട്ട് அது முடிந்து ഒരു ചെറിയ വിറിയം പാമ്പ് അവന്റെ കയ്യിൽ കടിച്ചു തൂങ്ങിയപ്പോ, ஒரு சின்ன விரியன் பாம்பு குட்டி அவன் கையில கடிச்சு தொங்கின போது, ഒരു വൈപ്പർ അവന്റെ കയ്യിൽ കടിച്ചു തൂങ്ങിയപ്പോ, ஒரு விரியன் பாம்பு குட்டி அவன் கையில கடிச்சு தொங்கின போது, അതേ ஜனங்கள் ദാവീദിനെ നോക്കി പൗലോസിനെ നോക്കി വിളിച്ചു പറയുക, பவுலை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், അയ്യോ ഇവൻ ദേവനല്ല, ஐயோ இவன் தேவன் அல்ல, ഇവൻ ഒരു കൊലപാതകിയാണ്, இவன் ஒரு கொலைக்காரன் குற்றவாளி. ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. ഇതാണ് മനുഷ്യൻ. ஆமென். தேவனை துதிங்க. இவர்கள்தான் மனிதர்கள். സെക്കൻഡുകൾ കൊണ്ട് വാക്ക് മാറ്റി പറഞ്ഞു. நொடிகளிலே தான் பேசின வார்த்தையை மாற்றி பேசி விடுவார்கள். പറയുന്ന വാക്ക് മാറ്റി പറയുന്നവന്റെ പേരാണ് അമേലേക്യൻ. சொல்லுகிற வார்த்தையை மீறி பேசுகிறாங்க பாத்தீங்களா, மாத்தி பேசுகிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பேரு தான் அமலேக்கியர்கள். പുറകിൽ നിന്ന് കുത്തുന്നവൻ, முதுகுல வந்து பின்னாலே வந்து குத்துகிறவன். ഹല്ലേലൂയ. ദാവീദിന്റെ സകലതും നഷ്ടപ്പെട്ടു. தாவீதினுடைய சகலவற்றையும் அவன் இழந்து போனான். അവൻ കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞു. தன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എവിടെ കരഞ്ഞു? எங்கே அழுதாரோ? ആര് നിമിത്തം കരഞ്ഞു? யார் நிமித்தமாக இந்த தாவீது அழுதாரோ അവൻ നിമിത്തം அவர்கள் நிமித்தமாகவே അടുത്ത ലെവലിൽ കയറുകയാ, அடுத்த நிலைக்கு நேராக உயருகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇതിന്റെ ഭാഗം ഫുൾ ആകണമെങ്കിൽ, இதனுடைய ஆமென் பாகத்தை முழுவதுமாக நாம பார்க்க வேண்டுமானால், ഇതിന്റെ ഫുൾ കാണണമെങ്കിൽ முழுவதையும் நாம் பார்க்க வேண்டுமானால் 2 സാമുവേൽ 1-ാം അധ്യായം 1 മുതൽ വായിക്കണം. 2 சாமுவேல் புத்தகம் ஆமெனுடைய ஆமென் உண்டா ஆமென் ஹalleluya 2வது அதிகாரம் 1 முதல்ல நாம் வாசிக்க வேண்டும். 1-ാം അധ്യായം 1 മുതൽ ஆமென் 1வது அதிகாரம் அதுல 1 முதல் வசனத்திலே വായിച്ച്. வாசிக்க வேண்டும். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு, എവിടെയാ ദാവീദ് കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞത്? സിക്ലാവില്. இங்க தாவீது ஆமென் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார் என்றால் சிக்லாகிலே தான். ஆமென். വായിച്ചേ. அடுத்த வசனம் போடுங்க. 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். நெக்ஸ்ட். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தா என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான்.
தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். அடுத்து, சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார், ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். ഞാൻ അമലേക്യൻ എന്ന് പറഞ്ഞു. താഴോട്ട് വായിച്ചേ என்று சொன்னேன். താഴോട്ട് വായിച്ചേ. அடுத்த வசனம் போடுங்க. அவர் என்னை நோக்கி என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். 10. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையில் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഏത് സിക്ലാവിലാണോ കരഞ്ഞത്? எந்த സിക്ലാക്കിലെ தாவீது അഴുതാரോ? 1 സാമുവേൽ 30 ഒരു അമലേക്യൻ ദാവീദിനെ കരയിപ്പിച്ചു. ആമേൻ. 1 സാമുവേൽ 30 அதிகாரத்திலே அமலேக்கியன் தாவீதை அழ வைத்தார். 2 സാമുവേൽ 1 അധ്യായത്തിൽ 2 சாமுவேல் புத்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தில் വേറൊരു അമലേക്യൻ കിരീടവുമായി വരുന്നു. വേറെ ഒരു അമലേക്യൻ കിരീടത്തോடு வருகிறார். നീ എവിടെ കരഞ്ഞോ അവിടെ നീ കിരീടം വച്ച് നിൽക്കും. எங்கே நீங்கள் அழுதீர்களோ அங்கே நீங்கள் கிரீடத்தை சுமந்தவர்களாய் சந்தோஷிப்பீர்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞ എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി എല്ലാവരും കർത്തരെ സ്തോത്രിப்போம். എവിടെ നീ കരഞ്ഞോ അവിടെ കിരീടം നൽകി ദൈവം ആദരിക്കും. எங்கே நீங்கள் அழுதீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் அழுதீர்களோ அங்கே தேவன் உங்களுக்கு கிரீடத்தை சூட்டி உங்களை சந்தோஷிப்பார். ദൈവം ഏലിയാവിന് അപ്പവും ഇറച്ചിയും കൊടുത്തു എങ്കിൽ, தேவன் எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்தார் என்றால், അപ്പവും ഇറച്ചിയും കൊടുത്ത് തൃപ്തിപ്പെടുത്തിയെങ്കിൽ, அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து அந்த எலியாவை திருப்திப்படுத்தினார் என்றால், ദാവീദിന്റെ തലയിൽ കിരീടത്തെ വച്ച് ആദരിച്ചു. தாவீதின் சிரசிலே ஆமென் ஹல்லேலூயா கிரீடத்தை சூட்டி அவர் ஆதரித்தார், கனப்படுத்தினார். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே എവിടെയാണോ നിന്ദിക്കപ്പെട്ടത് അവിടെ നിന്റെ തലയിൽ കിരീടത്തെ വച്ച് ദൈവം മാനിക്കും. எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, நிந்திக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் தேவன் உங்க சிரசின் தலையில் கிரீடத்தை சூட்டி உங்களை அவர் கனம் பண்ணுவார்.